நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா இந்த நாளில் கதையின் மூலமாக அதன் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற காரியங்கள் ராஜா இன்னும் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆட்கொண்டு நீர் நடத்தும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இந்த வேலையில் கூட அடியால் இசப்பா கதையில் எப்படி சொல்ல வேண்டும், எவ்வாறு சொல்ல வேண்டும் அடியால் கற்றுக் கொடுங்க ராஜா. அப்போ நம்முடைய வார்த்தை நம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அடியால் பேசுவதற்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அடியால் தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசுவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் மகனே எங்கே போயிட்டா? நான் ஒன்று எங்கெல்லாம் தேட, இந்த சுரங்கத்தில் நீ எந்த மூலையில் இருக்கானே தெரியலையே, எந்த பக்கம் நீ இருக்கிறான்னு சொல்லி தெரியலையே, என்னையால் கண்டுபிடிக்க முடியலையே ஒன்று. ஜாஷ் என் மகனே, ஜாஷ் என் மகனே, நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தகப்பன், டென்னிஸ்ங்கிற தகப்பன் தன் மகனை தேடி அந்த சுரங்க பாதையில் தேடி தேடி அலைஞ்சார். இது எங்கே நடந்ததுன்னா அமெரிக்க தேசத்தில் ஒக்குயிர் சொல்லி ஒரு மலைப்பிரதேசம். அமெரிக்காவில் ஒக்குயிர் ஒரு மலைப்பிரதேசம். அது ரொம்ப செழிப்பாக இருக்கும். அந்த இடம் வந்து செழிப்பாக ரொம்ப வளமாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு சுரங்கம் இருந்தது. அந்த சுரங்கத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த சுரங்கம் வந்து அது வந்து ஒரு பெரிய சுரங்கம். அது வந்து அதனுடைய நீளம் வந்து 34 கிலோமீட்டர் தூர அளவு அந்த சுரங்கம் இருக்கும். அதனுடைய ஆழம் வந்து 300 மீட்டராம். 34 கிலோமீட்டர், அடுத்து 300 மீட்டர். அந்த 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 சுரங்கம் அப்புறம் அந்த உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த சுரங்கம் வந்து பல கிளைகளாக பிரிஞ்சு நிச்சயமாக காணப்படுமா. அந்த சுரங்கம் உள்ளே போனீங்கன்னா வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். எந்த இடத்துல இருக்கிறோம் எந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சுரங்கம் அந்த இடத்துல நிச்சயத்து காணப்பட்டது அந்த ஒக்குயிர்ங்கிற மலைப்பகுதியில். அந்த மலைப்பகுதியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சுரங்கத்தை நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து என்ன செய்தாங்க, அதை பார்க்க வருவாங்க. அந்த பார்க்க வர சூழ்நிலையில் நிறைய பேர் ஆபத்தில் மாட்டினதுனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சுரங்கத்தை என்ன செஞ்சாங்க, மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அதை என்ன செய்வாங்க, திறந்து கொடுப்பாங்க. அந்த வாரத்தில் ஒரு நாள் திறக்கும்போது அந்த நாளில் அநேக பேர் வந்து என்ன செய்வாங்க, அந்த சுரங்கத்தை ஒரு பார்ப்பதற்காக அதை என்ன செய்வாங்க, நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, அந்த இடத்த சுரங்கத்தை பார்ப்பதற்காக அவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்திற்கு அந்த ஒக்குயிர்ங்கிற மலைப்பகுதிக்கு என்ன செய்வாங்க, நிறைய சுற்றுலா பயணிகள் என்ன செய்வாங்க வந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஒக்குயிர் அந்த மலைப்பிரதேச பக்கத்தில் அதில் ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தின் பேர் சால்ட் லேக் சிட்டி. அந்த பட்டணத்து பேர் சால்ட் லேக் சிட்டி. அதுலேருந்து ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அதில் அந்த 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 குடும்பத்தின் தலைவர் பெயர் டென்னிஸு, தாயார் பெயர் வந்து ஐனீன், தாயார் பெயர் வந்து ஜனின், தகப்பன் பெயர் வந்து டென்னிஸ். அவங்களுக்கு ஒரே மகன், அவன் வந்து ஜாஷ். அந்த மகன் 10 வயது மகன், கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்ட மகன், இயேசுவை நேசிக்கிற மகன், அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மகன். இந்த மகன் இவங்க குடும்பமாக ஆண்டவரை டெய்லி வேத வாசித்து ஜெபித்து குடும்ப ஜெபம் பண்ணி ஒரு மனதோடு குடும்பத்தை என்ன செய்தாங்க, நடத்தி வந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1989 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி, அந்த 22ஆம் தேதி வந்து ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணாங்க, அந்த அந்த சுரங்கம் திறந்திருக்கிறது என்று சொல்லி டென்னிஸ் அவங்க பையனை
என்ன செய்தாங்க, ஜாஷை கூட்டிகிட்டு என்ன செய்தாங்க, சுரங்கப்பாதை பார்ப்பதற்காக அந்த என்ன செய்தாங்க, அந்த சுரங்கப்பாதைக்கு அந்த மலைப்பகுதிக்கு என்ன செய்தாங்க வந்து சேர்ந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த டென்னிஸ் தலைமையில் வந்து இந்த 30 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து இந்த இந்த சுரங்கப்பாதை என்ன செய்தாங்க சுற்றுலாவாக பார்ப்பதற்கு என்ன செய்தாங்க போனாங்க. அப்படி அதில் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த சுற்றுலா அதில் வந்து என்ன செய்கிறாங்க, சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இதில் வந்து 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. டென்னிஸ் தலைமையில் ஒருத்தங்களும், அடுத்தாப்புல வந்து இன்னொருத்தங்க தலைமையில் இன்னொருத்தங்களும் என்ன செய்கிறாங்க பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போகும்போது அவங்க கையில் என்ன செய்கிறாங்க, லைட்டை கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க பிரிந்து போய் பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போனாங்க. அதில் வந்து அதனுடைய சுரங்கப்பாதையை அந்த தலைவர் வந்து துணைத் தலைவர் வந்து கெவின், அவர் தலைமையில் ஒரு பாதி பேர் போயிட்டாங்க. டென்னிஸ் பின்னாடி ஒரு பாதி பேர் நினச்சிட்டாங்க போயிட்டாங்க. இந்த தலைவர்கள் தான் கெவினும் இப்போ டென்னிஸும் போயிருக்கிறாங்க தலைமையில். அவங்க கையில் ஒரு பிரகாசமான ஒரு லைட்டை என்ன செய்யிட்டாங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆனால் அந்த சுற்றி பார்த்துட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது அவனை என்ன செய்யலை, அந்த ஜாஷ் என்ன செய்யலை காணலை. எல்லோரும் வந்துட்டாங்க. அந்த இருட்டுங்கிறனால யார் எங்கே போனாங்க ஒன்றும் தெரியாது. குறிப்பிட்ட நேரம் வந்தோன்னே எல்லோரும் வெளியில் வரும்போது அங்கே யாரும் இல்லை, ஜாஷ் மாத்திரம் இல்லை. உடனே டென்னிஸ்க்கு ரொம்ப தகப்பனாராகிய டென்னிஸ் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, இந்த சுரங்கப்பாதையில் அங்கே எந்த பாதை, அவன் சின்ன மகன் சிறு மகன் எப்படி அவன் வந்து அவனுக்கு வெளியில் வர்றதுக்குன்னு தெரியாதே, எப்படி என்னை விட்டு அவன் எப்படி போனான்னு தெரியல இருட்டுக்குள்ளே. அவனை இப்போ அவனை என்ன செய்யலை, காணாமல் போய்விட்டானே, அவனை எங்கே போய் தேடுவதுன்னு தெரியலையே. என் மகனே ஜாஸ்ன்னு என்ன செய்கிறாரு, குகைக்கு அந்த சுரங்கத்துக்கு வெளியில் இன்னும் என்ன செய்கிற கதறி கொண்டு நிற்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அருமையான இது வந்து இந்த செய்தி வந்து எல்லா இடத்துக்கும் பரவுது. இப்படி சுரங்கத்தில் ஒரு மகன் வந்து என்ன செய்தான், உள்ளே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து அந்த பகுதி அந்த பட்டணம் முழுவதும் என்ன செய்யுது வெளியில் பரவுது. அப்போ அதை மீட்பதற்காக அந்த இடத்துல ஷெரீப்னு சொல்லி ஒரு அதிபதி, அவர் என்ன செய்கிறாரு, இதை எப்படியாவது என்ன செய்யணும் மீட்டு விடணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அவர் முயற்சி பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் ஸ்கின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சகோதரன், அவன் வந்து 35 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க தாத்தா வந்து இந்த சுரங்கத்தில் அவங்க என்ன செய்தாங்க பணி செய்தாங்க. அந்த பணி செய்யும்போது இந்த ஸ்கின்னர் வந்து அந்த இடத்த எல்லாம் என்ன அவனுக்கு எல்லாம் தெரியும். அவங்க தாத்தா கூட போனதுனால எந்த இடத்துல எந்த பகுதி இருக்குது, எந்த இடத்துல எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் அவனுக்கு நல்லா அறிந்து வைத்திருந்தான். உடனே இவன் ஸ்கின்னர் வேலை முடித்து சனிக்கிழமை வீட்டுக்கு வரும்போது அவன் மனைவி சொல்கிறாங்க, இப்படி ஒரு அருமையான சிறு பையன் அந்த சுரங்கத்தில் மாட்டிட்டான், அவர் டென்னிஸுடைய மகன் ஜாஷ் வந்து அதில் மாட்டிட்டான், உங்களுக்கு தான் சுரங்கத்தில் எல்லாம் தெரியுங்களா, நீங்கள் போய் அந்த சிறு மகளை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொன்ன உடனே இந்த சகோதரர் வேகமாக போகிறாரு. போய் ஏன்னா ஒரு நாள் ஆயிடுச்சு, வெள்ளிக்கிழமை முழுவதும் தேடி பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியலை. இப்போ சனிக்கிழமை ஆயிடுச்சு. இப்போ சனிக்கிழமையும் அந்த சகோதரன் உடனே நேராக போகிறாரு. நேராக போய் அந்த அந்த அதிகாரியாகிய ஷெரீப்பிட்ட போய் என்ன செய்கிறாரு கேட்குறாரு, சார் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் இந்த சுரங்கத்தில் போய் அந்த சிறு மகனை எப்படியாவது நான் என்ன செய்வேன், அவனை மீட்டு கொண்டு வந்துடுவேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஷெரீப்பு சொல்கிறாரு, நான் யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன் உள்ளே அனுமதிக்க மாட்டேன், கண்டவர்களையும் எனக்கு தெரியாதவங்க யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த சுரங்கத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன் அனுமதிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து நல்ல தேர்ந்த ஒரு படையை நாங்கள் என்ன செய்யிருக்கிறோம் அனுப்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல மோப்ப நாய்களையும் நாங்கள் என்ன செய்யிருக்கிறோம் அது நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு என்ன செய்து போதும், எப்படியாவது நாங்கள் மீட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின்னரை என்ன செய்யல உள்ள பெர்மிஷன் கொடுக்கல. இவர் உடனே எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, தயவு செய்து
ஒரு உயிரோடு நீங்கள் விளையாடாதீங்க, தயவுசெய்து என்னை அனுப்புங்க, நான் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர் என்ன செய்யலை, கேட்கல. உடனே இவர் வந்து என்ன செய்ய வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த பிறகு அடுத்த நாள் சண்டே சர்வீஸ்க்கு போகிறாரு. சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணுறாரு. ஏசப்பா எப்படியாவது அந்த சிறுமகனை என்ன செய்கிறாரு, எப்படியாவது எனக்கு பெர்மிஷன் கிடைக்க உதவி செய்யுங்க, அவனை மீட்பதற்கு அதில் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கணும், அந்த ஷெரீப்பின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் என்ன ஜெபித்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் மறுபடியும் என்னச்சு அவன் தொடர்ந்து என்னச்சு தான் ஜெபித்து கொண்டே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த ஜாஷுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இதே நேரத்தில் அந்த அந்த குகையில் இருக்கின்ற, அந்த சுரங்கத்தின் குகையில் இருக்கின்ற அந்த ஜாஷ் என்ன செய்யல, ஜெபிக்க மறக்கலை. அந்த ஜெபிக்கவும் அவன் என்ன செய்யல, தவறவில்லை. அவன் என்ன செய்கிறான், ஒழுங்காக அங்கே 2 வெள்ளிக்கிழமை போனவன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அவன் என்ன செய்யலை, ஜெபிக்க மறக்கலை. ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் தாகம், ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் இருள், இவற்றின் மத்தியினாலும் ஆண்டவர் இவன் ஜெபத்தின் காரணத்தினால ஆண்டவர் இவனுக்கு என்ன செய்தாங்க, ஆறுதல் படுத்தினாங்க. ஒரு பக்கம் நைட்டு தூங்கும்போது தேவதூதர்கள் அவனுக்கு என்ன செய்தாங்க, சூழ அவனை சுற்றி அவன் அசைவாடுவதை அவன் என்ன செய்தானா, பார்த்தானா, உணர்ந்தானா. இது மாத்திரமல்ல, அவனுக்குள்ள ஒரு குரல் காட்டுதான், நீ விடுவிக்கப்படுவாய், நீ விடுவிக்கப்படுவாய்ன்னு சொல்லிட்டு என்ன செய்தான், ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததான். அதனால் அந்த சிறுமனுக்கு ஜாஷுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஏசப்பா கண்டிப்பாக எனக்கு இந்த சுரங்கத்திலேருந்து ஆண்டு நினச்சவர் என்ன மீட்டெடுப்பார், எனக்கு விடுதலை கொடுப்பார், நான் நிச்சயம் இந்த சுரங்கத்தை விட்டு நான் நிச்சயம் வெளியே வருவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் ஜெபிப்பதை விடவே இல்லை. விடாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அந்த மகன் நினச்சிதான் ஜெபித்து கொண்டு இருந்தான். இப்போ திங்கக்கிழமை மறுபடியும் திங்கக்கிழமை வந்துச்சு. திங்கக்கிழமை மறுபடியும் போய் என்ன செய்கிறாரு, அந்த ஸ்கின்னர் போய் அந்த ஷெரீப்பிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாரு. மறுபடியும் கேட்டு எனக்கு எப்படியாவது நீங்கள் தயவுசெய்து எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் சீக்கிரத்தில் எப்படியா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதற்கு அவர் என்ன செய்யலை, அவர் மறுத்து விட்டார். மறுபடியும் செவ்வாய்க்கிழமை அவன் தொடர்ந்து என்ன செய்கிறாரு, போகிறாரு. போகும்போது அன்றைக்கு தீவிர வேட்டை, அந்த பையனை எப்படியாவது இன்றைக்கு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஷெரீப் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக கண்டுபிடிப்பதற்கு அடுத்து நிறைய வாகனங்களை கொண்டு வந்து அடுத்த போர் வீரர்கள் நல்ல பயிற்சி பெற்ற 100கணக்கான வீரர் அந்த சுரங்கப்பாதையில் வந்து என்ன செய்தாங்க, தேடி போனாங்களாம். அந்த இடத்த சுற்றி என்ன செய்தாங்க, தேடி போனாங்க. ஆனால் எந்த பயனும் இல்லை. உடனே இவங்களுக்கு எவ்வளோ தேடி இந்த பையனை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெரீப் என்ன செய்தார், சோர்ந்து போனார். சோர்ந்து போயிட்டு செவ்வாய்க்கிழமை வரையும் தேடிட்டாங்க. உடனே புதன்கிழமை வந்துடுச்சு. புதன்கிழமை வந்தோடனே இனிமேல் நம்ம என்ன முடியாது, இவனை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அந்த ஷெரீப் ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன பண்ணார், திறக்கப்பட்ட அந்த சுரங்கத்தை இனிமேல் என்ன செய்யணும், மூடிடணும். அந்த சிறு பையனின் உயிரை கூட அவங்க துச்சனமாக நினச்சி இவ்வளோ நாள் நம்ம தேடிட்டோம், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 5 நாள் நம்ம தேடிட்டோம், இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்க தேடி பார்த்து எந்த பயனும் இல்லை, எல்லா முயற்சியும் நம்ம எடுத்து பார்த்துட்டோம், இனிமேல் அந்த சிறு மகன் நம்ம என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், எல்லார் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, விருதாவாயிடுச்சு. எத்தனையோ பிரயாசம் நான் பட்டேன், என்னால் இயன்றது, என்னால் எவ்வளோ முயற்சி செய்யணுமோ எல்லா படைகளையும் கொண்டு வந்து அந்த சிறு மகனுக்காக எல்லாம் முயற்சி எடுத்து நான் நினச்சில அந்த சிறுமகன் நினச்சியில் கிடைக்கல, இனிமேல் நம்ம என்ன செய்ய வேண்டாம், தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், தீர்மானித்தேன். இதை கேள்விப்பட்ட உடனே அந்த டென்னிஷ் தகப்பனாக இருக்கும், அந்த ஜனின்கிற தாயாருக்கு ஒரு பயங்கர என்னாச்சு, நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அதுவரையும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. இவர் மூடனும் சொன்ன உடனே அந்த சுரங்கத்தை மூடனும் இருந்த நம்பிக்கையும் இழந்தவர்களாக அந்த சகோதரனும் சகோதரியும் கதறி அழுதாக, ஐயோ ஜாஷ் எங்கள் மகனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் இழந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக என்ன செய்தாங்க, தாங்க முடியாத துயரத்தோடு அவங்க என்ன செய்தாங்க, துக்கம் நிறைந்தவர்களாக
அதிகமாக நினச்சிதாங்க அழ ஆரம்பித்தாங்க. இதை மூடுகிறார்கள் சொல்லுறத அந்த சுரங்கம் மூடப்பட போகிறதுன்னு சொல்லி கேட்ட இதை தகப்பன் கேள்விப்பட்டாங்க. இப்போ இதை ஸ்கின்னர் கேள்விப்படுறாரு. மூட போகிறாங்கன்னு ஒன்று ஸ்கின்னரால் என்னச்சிம்ல தாங்கவே முடியலை. ஏன்னா அவனுக்கு சுரங்கப்பாதையில் உள்ள எல்லா பகுதியும் எல்லாம் தெரியும். அதனால் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தா போதுமே, அந்த உயிரை நான் காப்பாற்றிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், மீண்டும் என்னச்சு தான் போய் பெர்மிஷன் கேட்குறான். அவன் சொல்கிறான், என்னது அவசியம் இல்லாதது தேட இந்த இடத்துல தேடவே வேண்டாம், அவசியமே கிடையாதுன்னு சொல்லி சூழ்நிலை நமக்கு வரும். அந்த இடத்துல கூட நம்ம நினச்சிலாம் தேடும்போது ஒருவேளை அந்த சிறுமகன் நினச்சிமா ஒருவேளை காப்பாற்றப்படலாம், அந்த இடத்துல ஒருவேளை சிறுமகன் நினச்சிடலாம் அகப்பட்டிருக்கலாம், அவன் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். அதனால் தயவுசெய்து எனக்கு ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் பெர்மிஷன் கொடுங்களே அப்படின்னு சொல்லி கெஞ்சி மண்டாடினான். எனக்கு அந்த இடத்துல நிறைய இடங்கள் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத இடங்கள்லாம் எனக்கு தெரியும், அதில் தயவுசெய்து எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அவன் அந்த அந்த ஷெரீப்பின் அவர் இவர் அதிபர், அவர் துணை அதிபர் வந்து இந்த ஸ்கின்னருக்கு என்னது ஒரு அவன் ஃப்ரெண்டு. உடனே அவனும் சேர்ந்து என்ன செய்யணும், இவன்ட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. இவ்வளோ நாள் 5 நாளாக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், சரி இந்த ஸ்கின்னர் பேச்சை தான் கேளுங்களேன், ஒருவேளை அவன் மூலமாக ஒருவேளை அந்த சிறுமகன் மீட்கப்படலாம், அதனால் ஸ்கின்னருக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த ஷெரீப் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நீங்கள் என்ன செய்யலாம் கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. அந்த இடத்துல வந்து அவர் அனுமதி பெர்மிஷன் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த படையின் விசேஷ படை தலைவன் வந்து கைமான் சொல்லி என்ன செய்கிறாரு, அவன் கூட அனுப்பி வைக்கிறாரு. அந்த கைமான் கூட அனுப்பி வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவன் நண்பன் ஸ்கின்னருடைய நண்பன் காரியையும் என்ன செய்யறான், தன்னுடன் கூட்டு போகிறான். இப்போ 3 பேராக, இதற்கு முன்பாக அத்தனை படைகள், நூற்றுக்கணக்கான படைகள் இருந்து தேடி என்ன செய்ய கண்டுபிடிக்க முடியலை. இப்போ போகிறது யார், 3 பேர் தான் என்ன செய்கிறாங்க, 3 நபர்கள் மாத்திரம். அந்த விசேஷ படையின் தலைவன் கைமான், அடுத்தது யார், அவன் ஃப்ரெண்டு காரியும் கூட்டிகிட்டு என்ன செய்கிறாங்க அந்த சுரங்கத்துக்கு போகிறாங்க. அந்த சுரங்கத்தில் உள்ளே என்ன செய்கிறாங்க, இறங்கிட்டாங்க. இறங்கிட்ட பிறகு அவன் என்ன செய்கிறான், அவன் சொல்கிறான், நம்ம நிதானமாக நம்ம என்ன செய்யணும், செயல்படணும், யாருமே நம்ம நினச்சிக்கூட அவசரப்படக்கூடாது, ஒரு உயிர் உள்ளே மாட்டி இருக்குது, அதனால் நிதானமாக நம்ம செயல்படும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார், அந்த மகனை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதற்கு முன்பதாக ஸ்கின்னர் நீங்கள் எந்தெந்த இடத்துலாம் தேடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கைமான்கிறவர்கிட்ட கேட்குறாரு. அந்த விசேஷ படை தளபதி அவர்கிட்ட எந்தெந்த இடத்துலாம் நீங்கள் தேடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் தாங்கள் தேடின இடங்கள் எல்லாச்சும் அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, இந்த இடத்துல பார்த்தா, அந்த இடத்துல பார்த்தா, இந்த இடத்துல பார்த்தா அந்த பையனை என்ன செய்யல தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் கேட்குறான், அந்த ரிசல்யூட் ஸ்டோப்பில் தேடினீர்களா, ரிசல்யூட் ஸ்டோப்பில் தேடினீர்களான்னு சொல்லி கேட்குறான். அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயோ அந்த இடம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாதே, நாங்கள் அந்த இடத்த நாங்கள் என்ன செய்யலை தேடலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்துல நம்ம போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே என்ன செய்கிறாங்க போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தாலும் அங்கே என்ன இல்லை, அந்த சிறுமகன் ஜாஷ் அங்கே என்ன செய்யலை இல்லை. அங்கே தேடி அலைஞ்சி திரிஞ்சு அவங்க என்ன செய்தாங்க, களைத்து போனாங்க. களைத்து போது எந்த இவ்வளோ தேடியும் நமக்கு என்ன பயன் இல்லையே அப்படின்னு சொல்லி ஸ்கின்னர் என்ன செய்ய ஒரு பக்கம் சோர்ந்து போகிறாரு. ஐயோ நம்ம யார்கிட்ட ஷெரீப்பிட்ட நம்ம சொல்லி பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கிறோம், எனக்கு இதில் அத்துப்பிடி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யிருக்கிறேன் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆனால் இப்போ நான் நினச்ச பகுதியில் அவன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் தாகத்தின் மிகுதினால் அந்த பக்கம் ஒரு பகுதியில் என்ன செய்யுது, ஒரு தண்ணீர் உள்ள இடத்துக்கு அவங்க என்ன செய்கிற வராங்க. அந்த இடத்துல வந்து தண்ணீர் நிறைய ஓடிட்டுருக்கு. அந்த தண்ணீரை அடித்து என்ன செய்கிறாங்க, அந்த 3 பேரும் என்ன செய்கிறாங்க தண்ணியை குடிக்கிறாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கைமான்கிற காதில் வந்து என்ன செய்யுது, ஒரு சத்தம் கேட்குது, ஒரு குரல் கேட்குது. 3 பேரும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கைமான்கிறவனுடைய காதில் மட்டும் ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு, கத்துறாரு,
நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்துன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, உடனே அவனை ஓடி போய் கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன சத்தத்தை நீ கேட்டா, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறாருன்னா, அந்த தண்ணி குடிக்கிற இந்த இடத்துல வரும்போது ஒரு சத்தம் கேட்குது, ஒரு முணங்குற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க உடனே 3 பேர் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து ஜெபித்து அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம நிதானமாக நம்ம என்ன செய்வோம், ஜாக்கிரதை நம்ம என்ன செய்யணும், தேடணும். ஏன்னா சத்தம் கேட்கக்கூடாது, வேறு இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. சத்தம் கேட்குற திசையை பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். மறுபடியுமாக எந்த இடத்துல நின்றாங்களோ, அந்த தண்ணீர் வர தண்ணீர் குடித்த இடத்துல நின்றார்களோ, நம்ம எல்லாரும் அப்படியே பிரிஞ்சு போய் பார்ப்போம், சத்தம் வர திசை நோக்கி பார்ப்போம். அப்படி போகும்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டான்னா அவனை கூட்டிகிட்டு எங்கே வரும், இந்த தண்ணி இருக்கிற பகுதிக்கு நம்ம என்ன செய்ய மறுபடியுமாக வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறாங்க பேசிக்கிட்டு என்ன செய்கிறாங்க போகிறாங்க. அப்போது அதில் ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, அவர் கைமான் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க, யார் காரியம் ஸ்கின்னரும் நீங்கள் அங்கே கடந்து போங்க, நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு அடையாளமாக இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் நிற்கிறேன், நீங்களும் என்ன செய்யக்கூட பாதை மாறிடக்கூடாது, நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் தேடி பிடிச்சி அவனை என்ன செய்கிறீங்க கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 நிமிஷம் கடந்து போயிடுறாங்க. கடந்து போனோன்னு சத்தம் கேட்குது. உடனே இங்கேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கத்தி பேசுகிறாங்க, ஜாஷ் நீ விடாமல் சத்தம் கொடுத்து கொண்டே இரு, ஜாஷ் நீ விடாமல் சத்தம் கொடுத்து கொண்டே இரு சொல்லி என்ன காரி சத்தம் கொடுக்குறாரு. சத்தம் கொடுக்க அவன் என்ன சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சத்தம் கொடுக்கவுமே அந்த சத்தம் வரும் இடத்த அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சத்தம் இடத்த நெருங்கிட்டாங்க, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. ரொம்ப பக்கத்தில் வந்தோடனே கேட்ட என்னது, அந்த சத்தம் கேட்குறத வச்சே 2 பேரும் நினச்சிட்டாங்க அந்த பக்கத்தில் வந்து என்ன சேர்ந்துட்டாங்க. அங்கே பார்த்தானாக்கும் அந்த இடம் வந்து ஒரு 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 சின்ன பையன் நுழையிற அளவுக்கு, பெரியால் அந்த குகையில் நுழைய முடியாது, ஒரு சின்ன பிள்ளை நுழையிற மாதிரி ஒரு குகை. அதுக்குள்ளே இவன் என்ன செய்தான் மாட்டிக்கிட்டான், கால் மட்டும் தெரியுது. அங்கே உள்ளே இருந்து அவன் என்ன செய்தான் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். உடனே இவங்க அந்த கால் அந்த 2 காலையும் பார்த்துட்டாங்க. அப்புறம் அந்த மின் விளக்கில் வச்சு அந்த காலை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இதுக்குள்ளே அந்த நெளிந்து சுழிந்து அந்த இடத்துல போய் நுழைந்து அந்த இடத்துல போய் அந்த சின்ன பையன் 2 காலையும் பிடிச்சி என்னச்சுட்டாங்க அந்த இடத்த என்னச்சுதாங்க மீட்டுட்டாங்க. அந்த சூழ்நிலையில் கூட, இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை கூட அந்த ஜாஷ் என்ன இல்லை, பயப்படவே இல்லை. எதை குறித்து அவன் என்ன செய்யலை, அழவே இல்லை. அதை நிதானமாக அவன் நிலைமையில் இருக்கிறத பார்த்து அந்த ஸ்கின்னர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, அவனுக்கு எப்படி உன்னால் எப்படி இருக்க முடிஞ்சிச்சு, அமைதியாக இருக்க முடிஞ்சிச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கே, இப்படி நெருக்கப்பட்டுருக்கே, நீ எப்படி உன்னால் அமைதியாக இருக்க முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த சிறுமகன் சொன்னான்னா, தூதர்கள் என்னை ஆறுதல் படுத்தினார்கள். தூதர்கள் வந்து நான் தூங்குகிற நேரம் தூதர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க, என்ன ஆற்றினாங்க. அது மாத்திரமல்ல, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் மீட்கப்படுவேன், நீ விடுவிக்கப்படுவான்னு சொல்லி ஒரு சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. அதனால் எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்துச்சு, நான் எப்படியாவது இந்த இடத்த விட்டு நான் நினச்சிவேன் வெளியில் வந்துடுவேன் சொல்லி எனக்கு ஒரு நிச்சயம் நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமகன் சொன்னான். அவனை மீட்டெடுத்து வெளியில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே அந்த பட்டணமே என்னச்சிச்சு ஆரவார சத்தத்தோடு என்னச்சுதாங்க சந்தோஷமாக அந்த சால்ட் லேக் சிட்டி முழுவதுமாக பரபரப்போடு இருந்த அந்த சால்ட் லேக் சிட்டி இப்போ எப்படி இருந்துச்சு, ஒரு சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு என்னச்சுதாங்களாம், ஒரே ஆரவார மகிழ்ச்சி அங்கே என்னச்சுதான் காணப்பட்டதான். அது மாத்திரம் இல்லை, அந்த ஷெரீப் கண்களில் ஆனந்த கண்ணீர் என்னச்சிச்சான், ஆனந்த கண்ணீர் வந்து எடுத்து வடித்தாராம். அதே போல் அவர் யோசிக்காராம், 31 ஆண்டுகள் நம்ம சர்வீஸில் இருக்கிறோம், ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை நான் என்னச்சில் நான் இதை விட சிறந்தது நான் என் சர்வீஸில் நான் பார்க்கல. பெரிய ஆச்சரியம் அதிசயம் நடந்தது. 1000 மணி நேரம் நம்ம தீவிர வேட்டை, நம்ம 100 மணி நேரம் தீவிர வேட்டை, அத்தனை படை வீரர்களோடு நம்ம சேர்ந்து நம்ம என்ன செய்தோம் தேடணும், நம்மளால் சாதிக்க முடியலை. ஆனால் 30 நிமிடத்தில் அந்த சாதிச்சார் ஸ்கின்னரு.
அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன செய்தாங்களாம், பாராட்டினாங்களாம். பாராட்டிட்டு அவங்கள என்ன செய்தாங்களாம், அந்த சிறுமகனை பெற்றோர் எடுத்து என்ன ஒப்படைச்சாங்களாம். ஒப்படைச்ச பிறகு அந்த ஜனின், டெனிஷ், ஜாஸ் மூவரும் ஆண்டருக்கு என்ன செய்தாங்களாம், நன்றி செலுத்தினாங்களாம். ஸ்கின்னருக்கு என்ன செய்தாங்களாம், நன்றி செலுத்தினாங்களாம். அதை ஒரு வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். இதே போல் பயப்படுகின்ற காரியங்கள் வரும்போது நம்ம மனிதர்களை நம்பி போய்விடாதபடி தேவாதி தேவனை நம்ம செல்லும்போது ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வரும்போது நம்ம என்னச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த இடத்துல தைரியமாக இருக்கணும். இந்த சிறு மகனை போல நம்ம தைரியமாக இருந்து ஆண்டவரை நோக்கி, அந்த சிறுமகன் ஏசப்பாவை நோக்கி பார்த்தான். ஆண்டவரை நோக்கி அவன் என்ன செய்தான், ஆண்டவரை நோக்கி என்ன செய்தான் பார்த்தான். அந்த ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்தான். அந்த பசியான நேரத்தில், குளிரான சூழ்நிலை, இருளான சூழ்நிலையில் கூட அவன் அந்த சூழ்நிலையை பார்க்காதபடி இயேசுவை நோக்கி மாத்திரம் என்ன செய்தான் பார்த்தான். அவரை நம்பி இருந்தான். அதனால் தூதர்கள் அவனை சூழ பாளையம் இறங்கியிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நீ விடுவிக்கப்படுவான்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அந்த வாக்குத்தத்தை செய்த தேவன் உண்மையில் தேவன், வாக்கு மாறாதவர். அவனை அதிலிருந்து அவனை செய்த விடுதலை கொடுத்தாரு. அது நம்முடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை மாத்திரம் நம்பி பயமில்லாதபடி ஆண்டவர் நம்மளை விடுவிப்பான்னு சொல்லி நம்பிக்கையோடு தைரியமாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தில் நம்ம நினைச்சாரு விடுவிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா, இந்த கதையின் மூலமாக எங்களோடு கற்றுக் கொடுத்த நம்முடைய காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பதறாத ஜெபம், சிதறாது. அந்த மகன் கொஞ்சம் கூட பதறலை. ஆபத்தில் மாட்டிட்டோமே சொல்லி பதறாது ஜெபித்த அந்த மகனுடைய ஜெபம் அவன் என்ன செய்தான், எந்த சிதறலும் இல்லாதபடி அவன் விடுவிக்கப்பட்டான். அதுபோல் ஸ்கின்னர் என்ன செய்தார், அதிகமாக ஜெபித்தார். ஜெபித்து தேடும்போது ஆண்டவரின் சிதற விடுதலை கொடுத்தாரு. நம்ம ஜெபிக்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மனிதர்களையோ இல்லைன்னா புலம்பிக் கொண்டிருந்தாலோ கண்ணீர் வடித்து கொண்டாலோ ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே நேரத்தில் ஆண்டு சமூகத்தில் நம்ம முழங்கால் படிட்டு இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டு நம்மளுக்கு என்ன செய்கிற விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கதையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பதறாத ஜெபம், சிதறாதபடி பாதுகாத்து கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா இக்கட்டான சூழ்நிலை பதறி விடாதபடி ஏசப்பா, பயந்து விடாதபடி ஏசப்பா, நாங்கள் தைரியத்தோடு ஏசப்பா உண்மை மேல் நம்பிக்கை வைத்து நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.